மற்றொரு புதிய அண்மை செய்தி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணியில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக இறங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் மொத்தம் 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 850 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணியில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தக்கூடிய 85 வகையான பொருட்களும் எடுத்துச் செல்லப்பட்டன. துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் பாதுகாப்புடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பணிகளுக்காக வாக்குச்சாவடி இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணியில் தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது ஈரோடு செய்தியாளர் பழனிசாமியிடம் கேட்கலாம். வணக்கம் பழனிசாமி, இது தொடர்பான மேலும் விவரம் என்ன? வணக்கங்க சந்தியா. ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில இன்றைக்கு அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட்டை இயந்திரம், மற்றபடிக்கு இந்த பொருட்கள், வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தும் அடங்கிய ஒரு தொகுப்பு அனைத்தும் அனுப்பக்கூடிய பணிகளும் அதுக்குரிய அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் ஒன்னா சேர்த்து ஒருங்கிணைத்து அனுப்பும் பணி தற்போது துவங்கியுள்ளது. நாளை பார்த்தீங்கன்னா 53 இடங்கள்ல அமைக்கப்பட்டுள்ள 237 வாக்கு சாவடி மையங்கள்ல 2,27,536 நபர்கள் வாக்களிக்க இருக்கிறாங்க. இந்த வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணி துவங்குவதையொட்டு இன்றே அந்த மையங்களுக்கு அலுவலர்கள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தல் பணியில பாத்தீங்கன்னா வாக்குச்சாவடி மையங்கள்ல மட்டும் 1195 ஊழியர்கள் பணியாற்றுறாங்க. பாதுகாப்பு பணியில 2675 காவல்துறையினர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் அடங்குவார்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் எழுது பொருட்கள் அந்த அலுவலர்கள், சம்பந்தப்பட்ட பொறுப்பு அலுவலர்கள் மற்றும் காவல்துறையில் பாதுகாப்பு அவங்க இப்போ அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்லக்கூடிய பணிகள் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அனைத்தும் மாநகராட்சி ஆணையாளரும் தேர்தல் அலுவலருமான ஸ்ரீகாந்த் அவங்களுடைய முன்னிலையில இது நடந்துட்டு இருக்கு. இந்த பணிகள் அநேகமா எல்லாம் 3 மணிக்குள்ள முடிவுற்று எல்லா வாக்குச்சாவடி மையங்கள், அதாவது 237 வாக்குச்சாவடி மையங்களுக்கும் எல்லாமே அனுப்பப்பட்டுவிடும் என்று தெரிவிக்கிறாங்க சந்தியா. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணியில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பழனிசாமி.